முதல்ல என் பேரை டிகிரி சர்டிஃபிகேட்டு கொடுத்துருங்க. அதை பார்த்த பிறகு தான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணுவேன். அப்புறம் தான் நான் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவேன். இப்படி சொன்னால் எப்படிங்க இருக்குது? கொஞ்சம் கிறுக்குத்தனமாக இருக்குல்ல, உளறலாக இருக்குல்ல. ஆனால் இந்த கான்செப்டை தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. முதல்ல எல்லாம் பாசிட்டிவாக நடக்கட்டும், அது நடந்த பிறகு நான் மாறுறேன். நல்லது நடக்கட்டும், அப்புறம் நான் நம்புகிறேன். அப்படிதாங்க நம்ம இருக்கோம். ஆனால் நல்லது நடக்கணும், டிகிரி கிடைக்கணுன்ற எண்ட் ரிசல்ட்டுக்காக நம்ம இத்தனை வருஷம் படித்து நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணி படித்து பாஸ் பண்ணணுன்ற அந்த ப்ராசஸை நம்ம அக்செப்ட் பண்ணுறதில்ல. முதல்ல நமக்கு எண்ட் ரிசல்ட் வந்துடணும், அப்புறம் ப்ராசஸை பார்த்துக்கலாம் அப்படின்றது ரியல் லைஃப்பில் நடக்காதுங்க. எது ஒன்றும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ், அந்த டூயிங், அந்த இதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பாசிட்டிவான ரிசல்ட் வரணும்னா நம்ம பாசிட்டிவான ஆளாக இருக்கணுங்க. பாசிட்டிவ்னு ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடுறோம். ஆனால் அது நமக்கு எல்லா இடத்துலையுமே, நம்ம ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி, எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு நிறைவு வரணும் அப்படின்னா அதில் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்குள்ளே இருக்க கோபம், நமக்குள்ளே இருக்க வருத்தம், நமக்குள்ளே இருக்க ஆக்ரோஷம், நமக்குள்ளே இருக்க பொறாமை, நமக்குள்ளே இருக்க தேவையற்ற தீய குணங்கள் எல்லாத்தையும் கிளியராக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது கிளியராக எம்டியாக இருந்தால் தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். அந்த ரிசீவிங் மோட் நம்ம போகணும்னா நம்ம பாசிட்டிவான ஆளாக இவால்வ் ஆகணுங்க. எப்போவுமே நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆழ்மன குரல் இருக்கும். நமக்கு தெரியும், நான் அப்பயே நினச்சேன், அது நடந்துருச்சு, நான் நினச்சேன், நீ கால் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் பல நேரங்களில் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கும், ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். அதை இன்னும் நமக்குள்ளே இருக்க எல்லா நெகட்டிவ் இமோஷன்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவான இமோஷன்ஸ்னால, அந்த வைப்ரேஷன்ஸ்னால ஃபுல்ஃபில்டாக இருக்கப்போ நமக்குள்ளே இருந்து நம்ம உள்ளுணர்வு நமக்கு வழிகாட்டும். அந்த உள்ளுணர்வு வழிகாட்டுறது என்றைக்கும் தவறாகவே போகாதுங்க. நமக்கு அது குருவாக இருந்து நம்ம கூட துணைக்கி வரும். அப்போது நம்ம எப்படி இந்த பேட்டர்ன்ஸ், இந்த பிலீஃப்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுமா? இதெல்லாம் ஒரு தடவை பண்ணிட்டாலும் லைஃப் லாங் அப்படியே ஒரு தடவை பண்ணால் அவ்வளோதாங்க முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்லைங்க. நம்ம மனுஷங்க இல்லையா? அன்றாட வாழ்க்கையில் அன்றாடம் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தான் வரும். அதை நம்ம பார்க்குற விதத்தை மாற்றுறதுக்கு, அதை நம்ம போய் பிளாக்ஸாக உட்காராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எல்லா பயிற்சிகளுமே. அப்போது நமக்கு ஹோப்புன்னு ரெகுலராக பண்ணணும். அது கூட நம்ம நன்றி உணர்வை வளர்த்துக்கணும். நம்ம பாசிட்டிவாக இருக்க பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணணும். நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது எல்லாமே நம்ம பாசிட்டிவாக தாங்க இருக்கணும். அதுக்கு கன்சிஸ்டண்ட்டான பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் நம்ம செய்துட்ருக்கோம். உங்களுக்கு கொஞ்ச நாள் நான் தொடர்ந்து பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் என்னுடைய டைமுக்கு நான் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள்.